கிள்ளையே, இன்று இரவு இதை பார்க்காம தூங்காதே. நான் ஓ அப்பா, இரத்தத்தால் அல்ல ஆவியால் இன்று உன்னிடம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. நாளை காலை வரை காத்திருக்க முடியாத ஒரு வார்த்தை. நீ இப்போது என்ன சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒருவேளை அது பணம், ஒருவேளை அது ஒரு உறவு, ஒருவேளை அது உடல் நலம், ஒருவேளை அது வேலை, ஒருவேளை அது உன் பிள்ளைகள். எதுவாக இருந்தாலும் நான் இன்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நான் உன்னிடம் நீண்ட பிரசங்கம் செய்ய வரவில்லை. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி அதன் பின் நேராக உன் இருதயத்திற்கு வருகிறேன். பிள்ளையே, உனக்கு ஒரு மனிதனின் கதையை சொல்கிறேன். கவனமாக கேள். ஏனென்றால் அந்த கதை உன் கதையாகவும் இருக்கலாம். ஒரு மனிதனை பற்றி சொல்கிறேன். நேற்று இரவு அவன் தன் வீட்டு மமொட்டை மாடியில் நின்றான். நேரம் 11 மணி. நகரம் அமைதியாகிக் கொண்டிருந்தது. அவன் வானத்தை பார்த்தான். நட்சத்திரங்களை எண்ணத் தொடங்கினான். ஆனால் அவன் மனதில் நட்சத்திரங்கள் இல்லை, கணக்குகள் இருந்தன. கடன், பில்கள், நாளைய கவலைகள். அவன் தன் மனைவியிடம் இதைச் சொல்லவில்லை. அவன் தன் நண்பர்களிடம் சொல்லவில்லை. அவன் ஒரு முகமூடி அணிந்திருந்தான். எல்லாம் நலம் என்ற முகமூடி. ஆனால் அந்த மொட்டை மாடியில் தனியாக அந்த முகமூடி கழன்று விட்டது. நீ இந்த மனிதனை அறிவாயா பிள்ளையே? நான் அறிவேன். ஏனென்றால் இது நீதான். ஒருவேளை உன் கதை வேறு விவரங்களுடன் இருக்கும். ஒருவேளை அது மொட்டை மாடி இல்லை, அது உன் காரின் உள்ளே சிக்னலில் காத்திருக்கும் நேரம். ஒருவேளை அது படுக்கையில் எல்லோரும் தூங்கிய பின். இடம் மாறலாம், ஆனால் உணர்வு ஒன்றுதான். நீ தனியாக நிற்கிறாய், முகமூடி இல்லாமல், உண்மையான உன்னுடன். இன்று இரவு அந்த மொட்டை மாடிக்கு வந்திருக்கிறேன். நான் உன் அருகில் நிற்கிறேன். இப்போது ஒரு கேள்வி. இந்த வீடியோ ஏன் இப்போது உன் கைக்கு வந்தது என்று நினைக்கிறாய்? தற்செயலா? நான் சொல்கிறேன், இல்லை. ஆயிரக்கணக்கான வீடியோக்களில் இது உன் திரையில் இப்போது தோன்றியது. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சரி, இப்போது நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறேன். இந்த சந்திப்பு எனக்கு புதியது இல்லை. நான் இதை காலம் காலமாக காத்திருந்தேன். தாவீது ராஜாவை நினைத்துப்பார். அவன் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்ட நாளுக்கும் அவன் உண்மையில் ராஜாவான நாளுக்கும் இடையில் 15 ஆண்டுகள் கடந்தன. 15 ஆண்டுகள் குகைகளில் ஒளிந்திருந்தான். எதிரிகளிடமிருந்து ஓடினான். தன் சொந்த ஜனங்களால் அவமதிக்கப்பட்டான். அந்த 15 ஆண்டுகளில் அவன் எத்தனை இரவுகள் மொட்டை மாடியில் அல்லது குகையின் வாசலில் நின்று வானத்தை பார்த்திருப்பான் தெரியுமா? ஆனால் அந்த 15 ஆண்டுகள் வீணானவை இல்லை. அவை அவனை ராஜாவாக உருவாக்கின. அவன் இளவரசனாக பிறந்தான். ஆனால் அந்த குகைகளில்தான் அவன் ராஜாவாக வடிவமைக்கப்பட்டான். பிள்ளையே, உன் தற்போதைய இரவும் இப்படித்தான். இது வீணானது இல்லை, இது உன்னை வடிவமைக்கிறது. எரேமியா 29:11 நான் சொன்னேன், உங்களுக்கு தீங்குண்டாக்காமல் நன்மையுண்டாக்குகிற நினைவுகளையே நான் உங்கள் பேரில் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நான் உனக்காக எழுதியது. உன் தற்போதைய இரவுக்காக அல்ல, உன் முழு கதைக்காக. இப்போது நான் உன்னிடம் இன்னும் ஒரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன். கவனமாக கேள், ஏனென்றால் இது முக்கியம். பிள்ளையே, இன்னும் ஒரு கதையை உனக்கு சொல்கிறேன். அவள் பெயர் சொல்ல வேண்டாம், ஆனால் அவள் கதை உண்மை. அவள் ஒரு விபத்தில் தன் காலை இழந்தாள். மருத்துவர்கள் சொன்னார்கள், நீ இனி நடக்க முடியாது. அவள் 6 மாதங்கள் மருத்துவமனையில் கழித்தாள். அவள் ஒவ்வொரு இரவும் கேட்டாள், ஆண்டவரே, ஏன் நான்? பதில் வரவில்லை. 6 மாதங்களுக்கு, 7 மாதங்களுக்கு, 8 மாதங்களுக்கு. ஆனால் 9வது மாதத்தில் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. ஒரு நர்ஸ், அவளுடைய அறையில் தினமும் வேலை செய்பவர், அவளிடம் தன் சொந்த கதையைச் சொன்னார். 5 ஆண்டுகளுக்கு முன் அதே மருத்துவமனையில் தன் மகனை இழந்த கதை. அவர்கள் இருவரும் அழுதார்கள். அவர்கள் இருவரும் ஜெபித்தார்கள். அந்த நாளிலிருந்து அந்த பெண் மாறினாள்.
அவள் இன்னும் நடக்க முடியவில்லை. ஆனால் அவள் இருதயம் குணமாகத் தொடங்கியது. அவள் மற்ற நோயாளிகளுக்கு ஊக்கமளிக்கத் தொடங்கினாள். இன்று அவள் ஒரு சக்கர நாற்காலியில் இருந்தாலும் அவள் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாள். உடல் ஊனமுற்றோருக்கு உதவும் ஒரு நிறுவனம். அவள் சொல்கிறாள், நான் என் காலை இழந்தேன், ஆனால் என் நோக்கத்தை கண்டேன். இங்கே ஒரு விஷயத்தை கவனி பிள்ளையே. அவளுக்கு பதில் வந்தது. ஆனால் அவள் எதிர்பார்த்த வடிவத்தில் இல்லை. அவள் காலை திரும்பப் பெறவில்லை. அவள் ஒரு புதிய நோக்கத்தை பெற்றாள். சிலருக்கு பதில் ஒரு கதவு திறப்பதாக வரும். சிலருக்கு அது ஒரு புதிய பார்வையா வரும். சிலருக்கு அது வெறும் ஒரு அமைதியா வரும். இன்னும் எதுவும் மாறாத நேரத்தில். மூன்றும் பதில்தா. எதையும் குறைவாக மதிக்காதே. இது உனக்கு ஒரு எச்சரிக்கை. நான் தரும் பதில் நீ கற்பனை செய்யும் வடிவத்தில் வராம போகலாம். அதற்காக பதில் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. இப்போது ஒரு கணம் நிறுத்து. நான் உன்னிடம் நேர்மையா இருக்க வேண்டும். நீ இதை கேட்டதும் நினைக்கலாம், இது நல்ல கதை, ஆனா என் நிலைமை வேறு. என் பணப்பிரச்சனை உண்மையானது. நாளை கால அதே பில்கள் இருக்கும். நீ சொல்வது சரிதான். நான் மந்திரம் காட்டவில்லை. நான் உன்னை ஏமாற்ற வரவில்லை. ஆனா நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்று செய். நான் சொல்வதை மறுநாள் மறந்து விடாதே. முகமூடிய மீண்டும் அணியாதே. நாளை கால நீ வழக்கம் போல எழுவாய், வழக்கம் போல முகமூடியை அணிவாய், எல்லாம் நலம் என்று நடிப்பாய். இன்று இரவு அந்த முகமூடிய ஒரு பக்கம் வை. வெறும் ஒரு நாளுக்கு. உன் மனைவியிடம் அல்லது உன் அம்மாவிடம் அல்லது என்னிடம் மட்டுமாவது ஒரு உண்மையான வார்த்தையை சொல். எனக்கு கஷ்டமா இருக்கு என்று. இது ஒரு சிறிய காரியமா தெரியலாம், ஆனா இதுவே ஆரம்பம். இரண்டாவது காரியம், உன் கண்ணீரை ஒரு நோக்கமாக மாற்று. அந்த பெண்ணை நினைத்து பார். சக்கர நாற்காலியிலிருந்தும் மற்றவர்களுக்கு உதவுபவள். உன் வலி வீணாக போக வேண்டா. இன்று உன்னால் முடிந்த ஒரு சிறிய நன்மையை யாருக்காவது செய். ஒரு புன்னக, ஒரு உதவி கை, ஒரு அழைப்பு, யாரோ ஒருவரை சரிபார்க்க. மூன்றாவது, இந்த ஒரு வாக்கியத்தை உன் தொலைபேசியில் குறிப்பாக சேமித்து வை. இந்த இரவு வீணல்ல. தினமும் ஒரு முறை அதை படி. குறிப்பாக அது கடினமான தருணத்தில். நான்காவது, நாளை இரவு மீண்டும் அந்த மொட்டை மாடிக்கோ அல்லது எங்கு நீ தனியா நிற்கிறாயோ அங்கே செல். ஆனால் இந்த முறை நட்சத்திரங்களை எண்ணும் முன் இதை சொல். ஆண்டவரே, நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். இது ஏதோ அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, உன் தேவையை ஒரு காகிதத்தில் அல்ல, உன் நினைவில் குறிப்பிட்டு வை. அதை தினமும் காலையில் கண் திறந்தவுடன் மனதில் சொல். ஆண்டவரே, இன்று இதற்காக காத்திருக்கிறேன் என்று. இது உன் நாளின் முதல் வார்த்தையாக இருக்கட்டும். கவலையின் வார்த்தை இல்ல, எதிர்பார்ப்பின் வார்த்தை. இவை ஐந்தும் சிறியவை, ஆனால் சிறிய காரியங்கள்தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இப்போது நான் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நாம் சேர்ந்து இதை சொல்லலாம். ஆண்டவரே, நான் இந்த இரவுகளை மறைத்து வைத்திருந்தேன். இன்று அவற்றை உம்முன் கொண்டு வருகிறேன். என் மொட்டை மாடி நேரங்களை, என் கண்ணீர் நேரங்களை, என் கேள்விகளை அனைத்தையும் உமக்கு தருகிறேன். தாவீது 15 ஆண்டுகள் காத்திருந்தான். அந்த பெண் 9 மாதங்கள் காத்திருந்தாள். நீர் எனக்காக நன்மையான திட்டங்களையே வைத்திருக்கிறீர் என்பதை நம்புகிறேன். நான் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்று தெரியாது. ஆனால் நான் இப்போது தெரிந்து கொள்கிறேன், இந்த காத்திருப்பு வீணல்ல. நான் மீண்டும் முகமூடி அணிய மாட்டேன். ஆண்டவரே, நான் உண்மையாக இருப்பேன் உம்முடன், நான் நம்பும் ஒருவருடன். நன்றி, நீர் இந்த இரவை பார்த்தீர். ஆமேன். பிள்ளையே, இந்த வார்த்தை உன்னை தொட்டிருந்தா கமெண்ட் பாக்ஸை ஆமேன் அப்பா என்று எழுது. இதுவும் மொட்டை மாடி நேரத்தில் இருக்கும். வேறு யாருக்காவது உதவலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. இது போன்ற வார்த்தைகள் இன்னும் வரும். நாளை இரவு மீண்டும் வா. நான் இங்கே இருப்பேன்.